அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மகபூபு. நான் எம்ஜிஎம் கல்லூரி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன். நாம் இன்று பார்க்கவிருக்கும் பகுதி திருவெம்பாவையில் மாணிக்கவாசகரின் திருவெம்பாவையின் பாடல் 9 பார்க்கவிருக்கின்றோம். அதுக்கு முன்பாக 12 திருமுறைகள் 12 திருமுறைகளில் மாணிக்கவாசகரோடது 8வது திருமுறை. முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர், 4, 5, 6 திருநாவுக்கரசர், 7 சுந்தரர், 8 மாணிக்கவாசகர். 9வது திருமுறை 9 மரால் பாடப்பட்டது. 10வது திருமுறை திருமூலரின் திருமந்திரம். 11வது திருமுறை 12 பேரால் பாடப்பட்டது. 12வது திருமுறை சேக்கிழாரின் பெரிய புராணம். இவ்வாறாக 12 திருமுறைகள் நம்பியாண்டார் நம்பி என்பவரால் தொகுக்கப்பட்டு நமக்கு பக்தி இலக்கியமாக வைக்கப்பட்டுள்ளது. பக்தி இலக்கியம் என்று கூறும் பொழுது 12 திருமுறைகள் 4000 திவ்ய பிரபந்தம். அதில் சைவ குரவர்கள் 4 என்று சிறப்பாக கூறப்படுகிறது. அந்த சைவ குரவர்கள் 4 என்று கூறும் பொழுது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் என்று 4 கூறுவர். அவற்றில் மாணிக்கவாசகரின் திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று அறிஞர்களால் சிறப்பாக கூறப்படக்கூடிய திருவாசகம். இவரால் திருவாசகம், திருக்கோவையார் என்று 2 பாடப்பட்டுள்ளது. மாணிக்கவாசகர் திருவாதவூரில் வைகை ஆற்றங்கரையில் மதுரை மாநகரத்திற்கு 7 மைல்கள் தொலைவில் உள்ள திருவாதவூரில் அந்தன குலத்தில் சம்புபாத சரிதருக்கும் சிவஞானவதிக்கும் மகனாக பிறந்தவர். இவர் ஒரு சிறந்த சிவபக்தர். இளம் வயதில் அறிவில் சிறந்தவராக இருந்ததால் இவரை அரிமர்த்தன பாண்டியன் என்ற பாண்டிய மன்னன் தனக்கு அமைச்சனாக தென்னவன் பிரம்மராயன் என்ற பெயரில் அமைச்சராக வைத்திருந்தார். அப்படி அமைச்சராக இருந்த பொழுது குதிரை வாங்குவதற்காக திருப்பெருந்துறைக்கு மாணிக்கவாசகர் செல்கின்றார். அப்படி செல்லும் பொழுது ஆவுடையார் கோயிலில் குருந்த மரத்தடியில் சிவபெருமானின் குருவாக வந்து அமர்ந்து சிவம், ஞானம், போதம் என்பவற்றை உபதேசிக்க திருவிடத்தீட்சையும் சிவன் பெருமானாலேயே பெறுகிறார். இதன் பின்பாக குதிரை வாங்க சென்ற மாணிக்கவாசகர் குதிரையை வாங்காமல் திருப்பெருந்துறையில் கோயில் பணியை செய்ய மணிகிறார். இதை அறிந்த மன்னன் ஆட்களை அனுப்பி மாணிக்கவாசகரை அழைத்த போது மாணிக்கவாசகர் பொருட்கள் முழுவதுமாக கோயில் பணிக்கு செலவிட்டதால் தன் கையில் பொருள் எதுவும் இல்லாத நிலையில் சிவபெருமானையே, கடவுளையே பணிகிறார். கடவுளும் இவருக்காக காட்டில் இருக்கக்கூடிய நரிகளை எல்லாம் பரியாக்கி அனுப்புகிறார். அவைகளெல்லாம் இரவு நேரத்தில் மீண்டும் நரியாக மாறி காட்டுக்குள் செல்கின்றன. இதனால் வைகை ஆற்றங்கரையில் கல்லை கட்டி நிறுத்தப்படுகிறார். இதனால் கடவுள் வைகை ஆற்றில் நீர் பெருக்கெடுக்க செய்து பிட்டு உணவிச்சுக்காக பிட்டுக்கு மண் சுமந்தும் இவ்வாறாக இறைவன் மாணிக்கவாசகருக்காக பல திருவிளையாடல்கள் செய்ததை நாம் அறிந்ததே. இந்த மாணிக்கவாசகர் அதிலிருந்து ஒவ்வொரு தலங்களுக்காக சென்று சிவபெருமானின் சிவத்தலங்களுக்கு சென்று பல பாடல்களை பாடியுள்ளார். பல பாடல்களை திருப்பெருந்துறையில் நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என்று தொடங்கி சிவபுராணம், அற்புத10, அதிசய10, குளைத்த10, சென்னி10, ஆசை10, வாழா10, அடைக்கல10 போன்ற பல தலங்களுக்கு சென்று பல பாடல்களை பாடியுள்ளார். அவ்வாறு பாடிக்கொண்டிருக்கும் பொழுது திருவண்ணாமலை செல்கின்றார். அந்த திருவண்ணாமலை செல்லும் பொழுது அங்கு திருவாதிரை திருநாள். அந்த திருவாதிரை திருநாளுக்கும் 10 நாட்களுக்கு முன்பாக, அதாவது மார்கழி மாதத்தில் திருவாதிரை திருநாள், அந்த திருவாதிரை திருநாளின் 10 நாட்களுக்கு முன்பாக கன்னிப்பெண்கள் விடிய காலை எழுந்து வீடுகள் தோறும் சென்று மற்ற கன்னிப்பெண்களையும் எழுப்பிக் கொண்டு திருவண்ணாமலை ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்த குளத்திற்கு சென்று நீராடி கடவுளை வழிபடுகின்றனர். அவ்வாறு கடவுளை வழிபடும் பொழுது அவர்கள் வாய்மொழியாக பாடக்கூடிய பாடலாக மாணிக்கவாசகர் திருவெம்பாவையை பாடுகிறார்.
அவர்கள் அம்மானையும் பாடுகின்றார்கள், அதனையும் திருவம்மானை என்று பாடுகிறார். இவ்வாறு திருவண்ணாமலையில் பாடப்பட்டதே இந்த திருவெம்பாவை. இந்த திருவெம்பாவை பாடல் என்று சொல்லும் பொழுது இதில் மொத்தம் 20 பாடல்கள் உள்ளன. இந்த மார்கழி மாதம் 1 முதல் 30 நாட்களும் இந்த திருவெம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடப்படுகிறது. இதில் பாவை நோன்பு என்பதும் வைக்கப்படுகிறது. இந்த பாவை நோன்பு என்று சொல்லும் பொழுது, பாவை நோன்பு என்பது சிவசக்தியின் அருட்செயலையும் நவசக்தியும் ஒன்று சேர்ந்து சிவபெருமானை வணங்குவதாக துதிப்பதாக அமைந்ததுதான். நவசக்திகளாக மனோன்மணி, சர்வபூத தமணி, பலபிரதமணி, பலவிகரணி, கலவிகரணி, காளி, ரௌத்ரி, சேட்டை, வாமை என 9 சக்திகளும் 9 சக்திகளின் ஏவலால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து காரியங்களும் சிறப்புற்று நடக்கின்றன. இவற்றை பெரும் விதமாக சிவசக்தி அருட்செயலாக இந்த நவசக்திகளும் சேர்ந்து சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக துதிப்பதற்காக பாடப்படுவதுதான் இந்த பாவை நோன்பு என்ற சிறப்பை நம்மால் அறிய முடிகிறது. இவ்வாறாக பாவை நோன்பு என்பது சிறப்புற்று இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது ஆண்டாள் பாடியிருக்கக்கூடிய திருப்பாவையிலும் பாவை நோன்பை பற்றிய சிறப்புகள் உள்ளன. மாணிக்க வாசகர் பாடியிருக்கக்கூடிய திருவெம்பாவையிலும் பாவை நோன்புகள் உள்ளன. ஆக மொத்தம் பாவை நோன்புகள் என்று பார்க்கும் பொழுது கன்னிப்பெண்கள் தனக்கு வரக்கூடிய கணவர் எப்படிப்பட்டவராக அமைய வேண்டும், தன்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதற்காக கடவுளை வணங்குவதாகவே இதனுடைய கருப்பொருள் என்பது அமைகிறது. அந்த வகையில் நாம் இன்று பார்க்கவிருக்கும் பாடல் திருவெம்பாவையில் 9வது பாடல். இந்த 9வது பாடல் என்பது மிக ஒரு சிறப்பான ஒரு அருமையான ஒரு பாடல் என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது, முன்னைய பழம்பொருட்கு முன்னைய பழம்பொருளே, பின்னைய புதுமைக்கு பேர்த்தும் அப்பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீர் அடியோ, உன் அடியார் தாழ் பணிவோம், அங்கு அவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதியேல், என்ன குறையும் எலோர் எம்பாவாய் என்பதாக பாடல் அமைகிறது. அதாவது சிவபெருமான் என்று சொல்லும்போதே நமக்கு தெரியும், அவர் முழு முதல் கடவுள். அப்படி இருக்கக்கூடிய அந்த முழு முதல் கடவுள் இவரை பெற்றார் என்பது கிடையாது. ஆதி கடவுள், பரம்பொருள், முன்னைய பொருள் என்றெல்லாம் சிறப்பாக கூறக்கூடிய ஒரு கடவுள். அதாவது இந்த உலகத்தில் எது மிக பழமையானது, இந்த உலகத்தில் எது முதலில் தோன்றியது, எது மிகவும் பழமையானது என்று கூறும் பொழுது அது சிவபெருமானே, நீதான் மிக பழமையானவன், இந்த உலகத்தில் முழு முதல் கடவுளாக தோன்றியவன் நீயே என்று கூறுவதாக. முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே, இந்த உலகத்தில் மிகவும் பழமையான உன்னதமான பொருள் எதுவென்றால் கடவுளே நீதான். பின்னைய புதுமைக்கு பேர்த்தும் அப்பெற்றியனே, பின்னைய புதுமை, இந்த உலகத்தில் தோன்றக்கூடிய புதிதாக தோன்றக்கூடிய புதுமைகள் என்றால் புதுமை தோன்றிவிட்டால் அதுவும் பழமையாகிவிடும். புதுமை என்பது புதுமை தோன்றிவிட்டால் அதுவும் பழமையாகிவிடும். அப்போ புதுமைக்கு பேர்த்தும் அப்பெற்றியனே என்று சிறப்பித்து கூறுகிறார். பெற்றியனே என்றால் புதிதாக தோன்றக்கூடிய சிந்தனையே, அறிவே, அந்த அறிவே நீதான் கடவுளே, பெற்றியனே. உன்னை பிரானாக பெற்று, உன்னை எங்களுடைய கடவுளாக பெற்று, உன்னை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக உன் சீர் அடியோம், உன் பாதங்களை பணிகின்றோம், உன் சீர் அடியோம், உன்னடியார் தாழ் பணிவோம். நாங்கள் யாரை பணிவோம் என்றால் உன்னுடைய அடியார், உன்னுடைய அடியார் என்றால் எங்களை போன்று உன்னுடைய அடியார்களாக பக்தி கொண்டவர்களைத்தான் நாங்கள் என்ன செய்வோம், பணிவோம். அவர்கள் சொல்லக்கூடிய செயலைத்தான் நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்போம், பணிவோம். அங்கு அவர்க்கே பாங்காவோம், அவர் சொல்லக்கூடிய செயல்களையும் அவர்களுக்கு தகுந்த போல் நடந்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்திற்கும் பாங்காக நாங்கள் இருப்போம், பாங்காவோம். அன்னவரே எம் கணவர் ஆவார். அப்படிப்பட்ட, அதாவது உன்னை
உன்னுடைய பக்தனானவர்களே எங்களுக்கு கணவராக வர வேண்டும். அப்படி வந்தால் மட்டும்தான் எங்களால் மேலும் மேலும் உன்னை வணங்க முடியும். அப்படி வணங்கக்கூடியவர்களாக மட்டுமே நாங்கள் இருக்க வேண்டும். அதனால் உன்னுடைய அடியவனாக உன்னுடைய பக்தனாக இருக்கக்கூடியவனே எங்களுக்கு கணவனாக வர வேண்டும் என்று இந்த பெண்கள் கடவுளிடம் வேண்டுகின்றார்கள். அன்னவரே எம் கணவர் ஆவார். அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அவரும் உனக்கு வேண்டிய பணிகளையும் உன்னை வணங்கச் சொல்லி பணிவார். அதை நாங்கள் விருப்பத்தோடு செய்வோம். இன்ன வகையே இது போன்ற கணவனையே எமக்கு எம்கோன் நல்குதியே. நாங்கள் கேட்ட மாதிரியே எங்களுக்கு கூடு கடவுளே. என்ன குறையும் எலோர் எம்பாவாய். எந்த குறையும் எங்களுக்கு வராது. எங்களுக்கு நாங்கள் விரும்பக்கூடிய கணவரையே எங்களுக்கு கணவனாக கொடு கடவுளே என்று வணங்குவதாக அமைகின்றது. அதாவது பெண்கள் கன்னி பெண்களாக இருக்கும் வரைக்கும் தனக்கு விருப்பப்பட்டதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதை திருமணத்துக்கு பிறகு கணவன் வீட்டார் சொல்படி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது பெண்களுக்கு இருக்கின்றது. அப்படி செய்யும் பொழுது ஒருவேளை கடவுள் பக்தி இல்லாத ஒரு கணவராக வந்து விட்டால் அவர்கள் கோயிலுக்கு செல்வதோ அல்லது கடவுளுக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளை செய்வதோ தடை ஏற்படும். அப்படி தடை ஏற்படாமல் நாங்கள் எப்பொழுதுமே உன் அடியானாக இருந்து உனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதே எங்களுக்கு சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும், எங்களுக்கு பிடித்தமான விஷயமாக இருக்கும். அப்படி என்றால் எங்களுக்கு உன்னுடைய பக்தனையே கணவனாக கொடு என்று என்று கேட்பதாக இந்த பாடல் அமைகிறது. உண்மைதானே? அப்போ பெண்கள் என்பது அவர்கள் விருப்பம் போல் இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் விருப்பத்திற்கு ஒத்தவர்களாக யார் வர வேண்டும்? அவர்களுடைய கணவர்கள் வர வேண்டும் அல்லவா? அதுதான். இவ்வாறாக திருவெம்பாவையில் 9வது பாடல் என்பது அமைகிறது. இந்த மாணிக்க வாசகரின் திருவாசகத்தை கூறும் பொழுது இப்படி இவர் ஒவ்வொரு தலங்களுக்கும் சென்று ஒவ்வொரு பாடல்களாக பாடுகின்றார். அந்த வகையில் திருவண்ணாமலைக்கு சென்று பாடியதுதான் இந்த திருவெம்பாவை என்று சொல்லப்படுகிறது. திருவெம்பாவை அதுபோன்று பல தலங்களுக்கும் சென்று பாடிய இந்த பாடல்களை எல்லாம் இறைவன் சிவபெருமானே தில்லையில் சிதம்பரத்தில் ஒரு அந்தணர் வேடத்தில் வந்து அமர்ந்து முறைப்படி இவரிடம் எல்லா பாடல்களையும் கேட்டு அவற்றை 51 பதிகங்களாக 658 பாடல்களாக பாட கேட்டு சுவடியில் எழுதி கொண்டதாக சொல்லப்படுகிறது. அவ்வாறு சுவடியில் அந்தணர் வடிவில் வந்தது சிவபெருமான் என்றும் அவை எழுதியவை எல்லாத்தையும் திருச்சிற்றம்பலத்தில் பஞ்சாட்சரப்படியில் வைக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. இந்த பஞ்சாட்சரப்படியில் திருவாசக ஏடுகளை கண்ட தில்லையில் இருக்கக்கூடிய 3000 பேர் என்ன நிகழ்ந்தது என்பதை கேட்க திரு மாணிக்க வாசகர் அவர்களை திருச்சிற்றம்பலத்திற்கு அழைத்து சென்று வாதவூரார் பொருள் இதுவே என்று கூறியதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறு கூறிய மாணிக்க வாசகர் ஆனி மாதம் மக நட்சத்திரத்தன்று தனது 32வது அகவையில் இறைவனடி சேர்ந்ததாக கூறப்படுகிறது. இவ்வாறாக மாணிக்க வாசகர் இறைவன் மேல் பற்று கொண்டு பாடியதாக கூறப்படுகிறது. இன்னும் கூறுவார்கள், அதாவது கடவுள் மக்களுக்கு அளித்தது பகவத்கீதை என்றும் மக்களுக்காகவே அளித்தது என்பது திருவள்ளுவர் திருக்குறள் என்றும் பக்தன் கடவுளுக்கு அருளியது என்று கூறும் பொழுது மாணிக்க வாசகர் கடவுளுக்கு அருளியது இந்த திருவாசகம் என்று சிறப்பாக கூறப்படுகிறது. இத்தகைய சிறப்பு உடைய திருவாசகத்தை நாமும் படித்து அதன் பொருளை உணர்ந்து கொண்டு கடவுளிடம் தேவையானவற்றை பாடி மகிழ்ந்து கேட்டு நம்மளுடைய வாழ்வியம் சிறப்பித்துக் கொள்வோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.